சீனு ரொம்ப நல்ல பையன். அந்த புது ஸ்கூலில் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, யாரும் பேசக்கூட இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கிருஷ்ணான்னு ஒரு பையன் கிளாஸ் டீச்சர்கிட்ட அடி வாங்கிட்டு அழுதுட்டு இருந்தான். சீனு அவன்கிட்ட போய் ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு கிருஷ்ணா, நேற்று எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், அதனால தான் என்னால் படிக்கவும் முடியல, ஹோம்ஒர்க்கும் பண்ண முடியலன்னு போய் சொன்னான். அதை கேட்டு சீனு அடுத்த நாள் கிருஷ்ணா கிட்டே போய் நின்னான். இன்றைக்கி உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, பரவாயில்லையா, இன்றைக்காவது ஹோம்ஒர்க் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணா இன்றைக்கும் அதே பொய்யை தான் சொன்னான். சீனுவும் அதை நம்பினான். அவன் எழுதிட்டு வந்திருந்த ஹோம்ஒர்க்கை காட்டினான். கிருஷ்ணாவுக்கு ஹெல்ப் பண்ணான். அன்னையிலேருந்து 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க எப்போவும் ஒன்றா தான் இருப்பாங்க. கிருஷ்ணா எப்போல்லாம் கேன்டீனில் போய் போண்டா வாங்குறானோ அப்போல்லாம் அதை சீனுவுக்கும் கொடுத்து ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. இதை ரொம்ப நாளாக அவங்க கிளாஸ் டீச்சர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சீனுவை கூப்பிட்டு வார்ன் பண்ணவும் செஞ்சாங்க. இந்த மாதிரி எப்போவுமே கிருஷ்ணாவோடையே சுற்றிக்கிட்டு இருக்க, ஒன்று கேன்டீன்லேருந்து போண்டா வாங்கி சாப்பிட்ற, இல்லைன்னா கேம்பஸில் அங்கே எங்கேயா நின்று கிருஷ்ணாவோட பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி இல்லாமல் கிளாஸில் போய் ஒழுங்காக படி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சீனு கேட்கல. ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னு இருந்தான். இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் என்னாச்சு, கிருஷ்ணாவை அவங்களோட பிரின்ஸிபல் கூப்பிட்டு ரொம்ப கோவமாக திட்டிகிட்டு இருந்தாங்க. என்னடா ஆச்சுன்னு சீனு கிருஷ்ணா வாங்கி கொடுத்த போண்டாவோட போய் நின்னான். என்னாச்சு கிருஷ்ணா அப்படின்னு கேட்கும்போது, கிளாஸ் டீச்சர் இவன் தான் சீனு, கிருஷ்ணாவோட தான் எப்போயும் இருப்பான் அப்படின்னு பிரின்ஸிபல் கிட்ட சொன்னாங்க. அப்போ பிரின்ஸிபல், அப்போ நீயும் சேர்ந்து தான் திருடுனியா அப்படின்னு கேட்கும்போது தான் சீனுவுக்கு என்னமோ தப்பாக நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுது. சீனுவோட பேரண்ட்ஸையும் கூப்பிட்டாங்க. பிரின்ஸிபல் 2 பேரண்ட்ஸ் கிட்டையும் பேசும்போது தான் சீனுவுக்கு உண்மையே புரிஞ்சுது. இவ்வளோ நாளும் கிருஷ்ணா கேன்டீனில் இருந்து போண்டாவை திருடிட்டு வந்து தான் சாப்பிட்ருக்கான், அதை தான் சீனுவுக்கும் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத. என்ன பண்ணுறது, அவனும் சேர்ந்து பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சார்ந்துயரம் தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அது மாதிரி தான். ஆராய்ந்து நட்பு கொள்ளலைன்னா இப்படி தான் துன்பம் வரும். நன்றி.